ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு another vlog. ஸோ இந்த வீடியோவில் ஆலப்புழா போட் ஹவுஸில் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுங்கிற ஒரு கம்ப்ளீட் கவரேஜ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நீங்கள் கேரளாவில் இருக்கிற ஆலப்புழாக்கு ட்ராவல் பண்ணுற பிளான் இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் கேரளாவில் இருக்கிற ஆலப்புழாவில் எந்த போட் ஹவுஸ் நாங்கள் சூஸ் பண்ணோம், எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, அந்த பேக்கேஜில் என்னென்னவெல்லாம் எங்களுக்கு ஆஃபர் பண்ணாங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா எங்கள் கேரளா ட்ரிப்போட ப்ரீவியஸ் எபிசோட்ஸும் பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆலப்புழாவில் எங்களுக்கு போட்டில் பார்த்திங்கன்னா வந்து 12 தான் செக்இன்னு. ஸோ நாங்கள் 10:30 மணிக்கே நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஸோ 10:30 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்பாட்டுக்கு நாங்கள் போய் சுற்றி பார்த்துட்டு 12:30க்கு ஷார்ப்பாக நாங்கள் ரீச் ஆகிட்டோம். இப்போ வாங்க நாங்கள் சூஸ் பண்ணிக்கிற அந்த போட்டில் வந்துட்டு அந்த போட்டோட ஹோம் டூர் நம்ம பார்க்கலாம். ஒரு வழியாக ஆன் டைமுக்கு வந்து போட்டுக்கு நம்ம ரீச் ஆகிட்டோம். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆக்சுவலாக வந்துட்டு போட்டு இங்கே ஸ்டார்ட் ஆக போகுது. நமக்கு இப்போது வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துருக்காங்க உள்ளே வந்த உடனே. ஸோ வெல்கம் ட்ரிங்க் குடிச்சிட்டு நம்ம போட் ஜர்னி ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபஸ்ட்டு நம்மளோட போட்டை ஒரு வாக் த்ரூ நான் பண்ணி காட்டுறேன் வேறு ஒரு கேமராவில். ஸோ திஸ் இஸ் அவர் போட். ஸ்டேரிங் இதுதான் நம்ம போட் டூரிங். எக்ஸாஸ்ட் இருக்காரு, இங்கே டிவி இருக்குது. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இட் இஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸ் போட். இங்கே வாஷ் பேஷன், இங்கே கிச்சன். அப்படியே பின்னாடி வந்தால் பின்னாடி ஒரு ஸ்பாட் இருக்குது. இங்கே கிச்சனில் சமைச்சிக்கிறதுக்கு. அப்புறம் திஸ் இஸ் ஆர் பெட்ரூம். த பெட்ரூம் நீட்டாக பாத்ரூம். செம்மையாக இருக்குல்ல? வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துருக்காங்க. செம தலைவலி, அதனால் தலைவலியோட மேலே இருக்குது. மேலே இன்னும் நான் காட்டுறேன். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் டெக். இங்கே ரிலாக்ஸிங் ஏரியா. இங்கே எப்படி ஜாலியாக உட்காந்துட்டு சரியான வியூவு. ஏ Hi guys. ஹாய் கைஸ், Capturing the moments. அங்கே பைக் பார்க்கிங் ஆமாடா. பார்க்கிங்க்கு பே பண்ண சொன்னாங்க, பே பண்ணிட்டேன் நான். எவ்வளோ? 100 rupees 2 பைக்கு. ஓகே, இப்போ பே பண்ணிட்டீங்க? எல்லாம் பண்ணியாச்சு. 10,000 பே பண்ணியாச்சு. அந்த ரூம் டூரிங் மட்டும் கொஞ்சம் கண்டிப்பாக, நிச்சயமாக. போட் நகருது, ஸ்டார்ட் ஆக போகுது. ரிவர்ஸில் போதா? லைட்டாக நகருது. ரோப்பில் எடுத்துட்டாங்க, செப்பரேட் ஆகுது. பாய் ஜடா. கேப்டன் எனக்கு வேண்டிதான். ஒரு போட்டும் அப்படியே கிளம்புது பார்த்தியா? சரியாக 12 o'clockனா எல்லா போட்டும் அப்படியே கிளம்புது. குரூப்பாக கிளம்புறாங்க. நம்ம ரிவர்ஸ் எடுத்துகிட்டு அப்படியா? சரி சரி சரி, எடு. இங்கேருந்து ஃப்ரண்ட்டில் போகும். போட் ஓட்டுறாரு, அது நம்ம ப்ளாக் பண்ணலாம். எஸ், மீடியம் ஸ்பீடில் போயிட்டு இருக்குது போட்டு. சுற்றிலேயே ஏகப்பட்ட போட்ஸ் அங்கே பேர் எல்லாம் அங்கங்கே அவ்வளோ தூரம் போய் நிறுத்திக்கிறாங்கள. நமக்கு முன்னாடி ஒரு பறவை பறந்துட்டு போகுது. எங்கள் ஸ்பீட் ப்ரோக்கில் பறந்துட்டு வராங்க பேர். ப்ரோ அல்லு இருக்காது ப்ரோ, பெண்டு போடுவானுங்க இதில். ஐயோ, அதெல்லாம் நம்ம பறந்து விட்டுருப்பா. அதனால தான் நான் வந்து இதில் நீங்கள் போயிட்டு வாங்க. ஆக்சுவலாக இது அதுலேயே வரணும்னு நினைக்கிறேன். ஆமாம், இல்லை ஸ்பீட் போட் இதில் கிடையாது நினைக்கிறேன் இந்த பேக்கேஜில்.
போட்டில் ஏறணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபியூ மினிட்ஸ்க்கு வந்து எக்ஸைட்மெண்ட் குறையவே இல்லை. போட்டில் எல்லா கார்னர்ஸ்லையும் நின்று வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்து டயர்டாகி அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ்டாக உட்காந்து சாங் கேட்டுட்டு இருந்தேன். ஸோ நம்ம சென்னையிலேருந்து ட்ராவல் பண்ணி வந்ததே இந்த ஒரு மூமெண்ட்டுக்காக தான். இட் வாஸ் டோட்டலி ஒர்த்துங்க. ஸோ போட் ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு பெரிய லேக்குக்கு வந்து இப்போது ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஷாப் கிட்ட ஸ்டாப் பண்ணுவோம். உங்களுக்கு ஸ்நாக்ஸு கூல்ட்ரிங்க்ஸ் எதாவது வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் அப்படியே ஓரமாக உட்காந்துட்டு எனக்கு பிடிச்ச மலையாளம் சாங்லாம் கேட்டுட்டு அப்படியே நான் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் வந்து சோலோவாக வர்றது எந்த அளவுக்கு ப்ளசண்ட்டாக இருக்கோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கேங்கோட வந்தால் இன்னும் செம வைப்பாக இருந்திருக்கும். இன்னும் ஃபன் நிறையா இருந்திருக்கும். ஷாப் ரீச் ஆயாச்சு. ஸோ இங்கே தான் வந்து போட் ஸ்டாப் பண்ணுவாங்க. போயிட்டு நமக்கு ஸ்நாக்ஸு கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வந்துட்டு வாங்கிக்கலாம். பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு ஃபிஷ் ஷாப் இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ அவங்க ப்ரொவைட் பண்ணுற ஃபுட் எல்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து ப்ரானு, கிராப்பு இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஃபிஷ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஆக்சுவலாக வந்து ஸ்நாக்ஸு ப்ளஸ் ஃபிஷ்ஷு, ப்ரானு, கிராபு, லாப்ஸ்டரு இதெல்லாம் வாங்குறதுக்காக வந்து இங்கே ஸ்டாப் பண்ணாங்க. ரேட்டு சீரியஸாக சொல்கிற பயங்கர கூடுதல், கொஞ்சம் கூட குறைக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் இன்னும் நீங்கள் அங்கே வரும்போதே வாங்கிட்டு வாங்க. இல்லை இங்கே ஸ்டாப் பண்ணி வாங்கினோன்னா சத்தியமாக வந்து காஸ்ட் ஜாஸ்தியாகும். ஸோ பி ப்ரிப்பேர்ட். ப்ளஸ் இங்கே ஸ்நாக்ஸோடய வாங்கிட்டோம். எல்லாம் வாங்கிட்டு திருப்பி நாங்கள் போட்டில் ஜர்னியை கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ அந்த மார்க்கெட்லேருந்து வந்து நாங்கள் ஜஸ்ட்டு ஒரு கிராபும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ப்ரானும் மட்டும் வாங்கிட்டோம். அதை வந்துட்டு அவங்க சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி அந்த சமைக்கிற கேப்பில் ஆக்சுவலாக வந்து நானும் ஏஜாஸ் ப்ரோ மாறி வந்துட்டு போட்டை ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணோம். போட் ஓட்டுறதுக்கு அந்த சான்ஸ் கொடுத்தாங்க. சும்மா ஒரு மினிமம் ஸ்பீடில் வந்துட்டு சுற்றிலையும் போட்டு எதுவும் இல்லாத ஒரு ஸ்பாட்டில் நிறுத்திட்டு ஒரு ரவுண்ட் அது மாதிரி அடிச்சுட்டு ஓட்டிகிட்டு இருந்தோம். செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. பியூட்டிஃபுல்லான ஒரு கிணல் கிட்ட வந்து இப்போது வண்டியை ஸ்டாப் பண்ணுவாங்க. ஐ மீன் போட் ஸ்டாப் பண்ணுவாங்க. இங்கே ஓரமாக போட் நிறுத்திட்டு நம்ம ஆக்சுவலாக வந்து ஃபுட்டு சாப்பிட போகிறோம். நமக்கு லஞ்ச் ரெடி ஆகிட்டு இருக்குது. அப்பா எஸ் நமக்கு எவ்வளோ லஞ்ச் ரெடி ஆகும். ஸோ கைஸ் இப்போ லஞ்சுக்கு நாங்கள் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்டை சூஸ் பண்ணியிருக்கோம். சரி இங்கே எங்கே வேணால் நீங்கள் வந்து வண்டியை ஸ்டாப் பண்ணலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் ஸோ நம்ம எங்கே சொல்கிறோமோ அங்கே ஆக்சுவலாக வந்துட்டு ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸோ நிறுத்திட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஐ மீன் போட் ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம ஆக்சுவலாக வந்து லஞ்ச் சாப்பிட்றதுக்கு நான் இங்கே இந்த ஸ்பாட்டுக்கு ஆக்சுவலாக வந்து ஸ்டாப் பண்ணுங்க நான் கேட்டேன். அதனால் வந்து அவங்க இங்கே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இறங்கி நிற்கிறது கூட வந்துட்டு இடம் நல்லாயிருக்கும் போகிறது. அதனால தான் இங்கே நான் ஸ்டாப் பண்ண சொன்னேன். டாக்கிங் பண்ணுறாரு. ஸோ நம்மள மாதிரியே வந்துட்டு நிறைய போட்ஸ் சுற்றிலும் நீங்கள் பார்க்குறீங்க. அவங்க வந்து இங்கே வண்டி நிறுத்திட்டு போட் நிறுத்திட்டு லஞ்ச் சாப்பிட்றாங்க. போட் ஆக்சுவலாக வந்துட்டு இன்ஜின் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுவாங்க. இன்ஜின் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஏன் ரெண்டு சைடும் கயிறு கட்டுறாங்கன்னா என்ன தான் நம்ம வந்துட்டு போட் ஆஃப் பண்ணிட்டாலும் அந்த வேவ்ஸ் பார்த்திங்கன்னா போட் நம்மளை அப்படியே திருப்பியும் உள்ளே கொண்டு போகும். அதனால் ரெண்டு சைடும் வந்து ப்ராப்பராக ரோப் கட்டிட்டாங்கன்னா நம்ம எங்கே ஸ்டாப் பண்ணுறோமோ அங்கேயே போட் நிற்கும். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் ஆக்சுவலாக வந்து கன்டினியூ பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் இந்த ரெண்டு சைடும் கயிறு கட்டியிருக்காங்க இல்லையா, கயிறு கட்டிட்டு ஒரு சேஃபாக ஆக்சுவலாக வந்துட்டு டாக்கிங் ஆகுதுன்னு பார்க்குறாங்க. நமக்கு லஞ்ச் சாப்பிட்டு கண்டினியூ பண்ணலாம். டேபிளெல்லாம் செட் பண்ணுறாங்க. லஞ்ச் கொண்டு வைப்பாங்க. லஞ்ச் ஸ்பெஷல் என்னென்னா ஃபிஷ் ஃப்ரை மீல்ஸ் ரேட் இருக்குது. ப்ளஸ் நம்ம கொண்டு வந்த ப்ரானும் வந்துட்டு அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ப்ரான் வித் ஃபிஷ் லஞ்ச் கொண்டு வந்துட்டாங்க. ஒயிட் ரைஸ் இருக்குது, பொரிச்ச மீன் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம வாங்கின ப்ரானு, டைகர் ப்ரானு, அதுக்கப்புறம் ரசம், சாம்பார், 2 வகை பொரியல், தயிர், அப்புறம் அப்பளம் இதெல்லாம் ரெடி வச்சுருந்தாங்க. அப்பளம் செம சாஃப்டாக இருந்துச்சு. சரி வாங்க நம்ம சாப்பிட்லாம். சாப்பிட்டு முடிச்சாச்சு. பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்பாட். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் கிளம்பிடுவோம். எங்கே பார்த்தாலும் சுற்றிலையும் போட்டு 1500 போட்டுக்கு மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆலப்புழாவில். ஸோ அதில் ஒன் ஆஃப் த போட்டு தான் இப்போ நம்ம இருக்கோம். வருஷம் ஃபுல்லாக டூரிஸ்ட் வருவாங்களா இங்கே. கீழே அவங்க போட்டு ஓட்டுறாரு சொன்னார் அவர். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிணலுக்குள்ளே போகிறோம். இப்போ பாருங்கள் கண்ணு கெட்டு தூரம் வரைக்கும் போட்டு தான். இங்கே மட்டும் எத்தனை போட் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக போட்ஸ். அந்த கடைசி வரைக்கும் தெரியுதா எவ்வளோ போட்ஸ்ன்னு. சிங்கிளாவோ
இல்லை ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு கப்புலாக குரூப்பாக வந்தால் நல்லா ஃபன் பண்ணலாம் சீரியஸாக. கப்புள்ஸாக வந்து அப்படியே ரொமான்ஸ் பண்ணிவிட்டு ஜாலியாக, ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் நல்லா ஃபன் பண்ணிவிட்டு பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு. இது ஒரு கேனலில் போகுது. ஃபுல் டே இப்போ பண்ணுறப்போ போட்டிருக்கு. நம்ம கிளம்புனதுலேருந்து இப்போ வரைக்கும் அப்படியே போட்லேயே ட்ராவல் பண்ணிருக்கோம். நல்லா சாப்பிட்டு முடித்தோடனே பைக்கில் ட்ரைவ் பண்ணிட்டு வந்த டயர்ட்னஸ்க்கு செமையாக தூக்கம் வந்துச்சு. பட் தூங்குனா இந்த மூமெண்ட்டை மிஸ் பண்ணிடுவோமே, அதனால் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படியே வேடிக்கை பார்த்து ப்ரோ நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏஜஸ் ப்ரோ, இந்த பயணத்தை பற்றி நீங்கள் எதாவது சொல்லுங்களேன். இந்த ஆலப்புழா ட்ரிப்பு உங்களுக்கு எப்படி இருக்குது? இந்த போட்டில் போகிற அனுபவம்? எனக்கு போட்டில் போகிற மாதிரியே இல்லை ப்ரோ. ஃபஸ்ட்டு தான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அப்படியே இந்த மூவ்மெண்ட் இருந்துச்சு. இப்போ அப்படியே நல்லா இருக்கு, அப்படியே போயிட்டுருக்குல்ல. ஃபுல்லாக போட் 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 பாருங்க. இந்த மாதிரி வந்து போட்டுக்கிட்ட வந்து ஸ்வீட் போட் வேணுமான்னு கேட்பாங்க. ஓகேன்னு சொன்னால் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்பீடாக கூப்பிட்டு போவாங்க. லைஃப் ஜாக்கெட் வந்து கொடுத்துருவாங்க. பட் இருந்தாலும் இதில் போகிறது கொஞ்சம் பயம்தான். ஆடுது இன்ஜினெல்லாம் செம்மையாக இருக்குது. கண்ணு கேட்ட தூரம் வரைக்கும் ஒரே போட்ஸாக இருக்குதுப்பா. அங்கே போகிறோம், இங்கெல்லாம் அத்தனை போட்டு ஷேட் இருக்குது. எல்லா போட்டுக்கும் ஒரு ட்ராக் ரேஸ் போகுது. யார் ஃபஸ்ட்டு வராங்கிற மாதிரி. இந்த சைடே 3 போட்டு வருது சீரியஸாக. 1 2 3, இங்கே 1, இப்போ நம்மளுது ப்ளஸ் அங்கே எல்லோரும் போயிட்டு இந்த இடத்துல அசம்பிள் ஆகிறாங்க. இதுக்கப்புறம் பேசேஜ் வந்து கொஞ்சம் சின்னதாகுது. கேரளா எவ்வளோ அழகோ அதை விட ரொம்ப அழகு இந்த ஆலப்புழா. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஊருங்க. நம்ம கிராமத்தில் மலையில் பீச்சோரமாக அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் லேண்ட்ஸ்கேப்பில் நம்ம பார்த்துருப்போம். பட் சுற்றிலையும் தண்ணி, வயல், மரம்னு சொல்லிட்டு ஒரு நேச்சருக்கு நடுவில் ஒரு அழகான ஒரு ஊர்னா அது ஆலப்புழா தான். இவங்களோட எங்கள் லைஃப் ஸ்டைலே வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப காமன், பீஸ்ஃபுல்லாக, பெருசாக எந்த ஒரு ஆடம்பரமும் கிடையாது. ஒரு வீடும் ரொம்ப சிம்பிளாக அழகாக இருக்குது. வீட்டுக்கு முன்னாடி பைக்கு, கார் நிற்கிற மாதிரி வந்துட்டு எல்லா வீட்டு முன்னாடி ஒரு போட் நிற்குது. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் நான் இங்கே நோட் பண்ணது என்னென்னா, ஜாஸ்தி டீனேஜ் பசங்களையோ இல்லை 20s 30s 40s அந்த மாதிரி ஏஜ் பீப்புள் ஜாஸ்தி நான் பார்க்க முடியல. ஸ்கூல் மட்டும்தான் லோக்கலில் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் வேலைக்கெல்லாம் வந்துட்டு வெளியூர் அமுச்சுட்றாங்க. அதனாலேயே என்னவோ நீங்கள் எந்த ஊர் போனாலும் அங்கே ஒரு மலையிலே கன்ஃபார்மாக நீங்கள் பார்க்க முடியும். நல்லா ஏர்ன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயசானதுக்கப்புறம் அவங்க சொந்த ஊருக்கு வந்து செட்டில் ஆகிடுறாங்க. ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை வாழ்கிறாங்க. சிட்டி, டிராஃபிக்கு, பொல்யூஷனு, மாலு அந்த மாதிரி எந்த ஒரு ஃபேண்டசியும் இல்லாமல் நேச்சரோட பீஸ்ஃபுல்லாக வாழ்கிறது ஒரு தனி வரம் தான். நான் போட்டில் போயிட்டுருக்கும்போது பக்கத்து போட்டில் கிட்ஸ் விளையாடுறது அண்டு டிஃப்ரெண்ட் ஃபேமிலின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து அப்படியே ஹாய் சொல்லிவிட்டு ஜாலியாக அப்படியே நாங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டு இருந்தோம். அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இங்கே டிரான்ஸ்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க பெருசாக வெஹிக்கிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. ஒரு வீட்லேயும் வந்துட்டு அவங்களோட நீடுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நார்மல் போட்டு, ஸ்பீட் போட்டு, மோட்டர் போட்டுன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போட் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலி இங்கே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆமாம், இங்கே தான் வந்து ஹால்ட்டு. இப்போது டின்னர் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நைட் 8:30க்கு ஆக்சுவலாக வந்துட்டு நமக்கு டின்னர் கொடுத்துருவாங்க. உள்ளுக்குள்ளே ஆக்சுவலாக வந்து லைட்டிங்ஸ்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. உங்களுக்கு லைட் நான் காட்டுறேன். வேறு அப்பப்போ ஸ்பீட் போட்டோட வெளியேற்றிட்டு இருக்கிறானுங்க. ஸோ உள்ளுக்குள்ளே என்னென்னா உட்காரும் போது ஒரு மாதிரி இப்படி ஆடிட்டே இருக்கா. எனக்கு ஒரு மாதிரி சிக்னஸ் மாதிரி வந்துட்டு ஆகுது. அதனால் அங்கே உள்ளே ரொம்ப நேரம் உட்கார முடியல. ஸோ நான் வெளியில் வந்துட்டேன். நான் அப்படியே சன்செட்டை பார்த்துட்டு இந்த மாதிரி போட்டில் ஜாலியாக அவங்க பாட்டு உட்காந்துட்டு போயிட்டுருப்பாங்க. நம்ம ஒரு வாக் போயிட்டு
டின்னர் ரெடி. சிக்கன், சப்பாத்தி, ரைஸு, அப்புறம் நம்ம நண்டு வாங்கினோம். நண்டு ஃப்ரை பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் திஸ் இஸ் மோர் தென் இனஃப். நைட் டைம்ங்கிறதுனால ஃபுல்லாக கிளாஸ் எல்லாம் போட்டு லாக் பண்ணியாச்சு. டின்னர் சாப்பிட்டு நாளைக்கு மார்னிங் 9:45 எங்கே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேயே எங்களை ட்ராப் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. சீக்கிரமாக அங்கேருந்து நாங்கள் ட்ராப் ஆகிட்டு அங்கேருந்து சென்னைக்கு கிளம்பணும். செம்ம டயர்டு, எப்படா சாப்பிட்டு படுப்போன்ட்டுருக்குது. ஐ ஹோப் இந்த ஜேர்னி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிருக்குன்னு நானும் நம்புகிறேன். பார்க்குறேன் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். லெட்ஸ் see. The next day. பார்க் பண்ணியிருந்த எல்லா போட்ஸும் அப்படியே லைட்டாக க்ரூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம போட்டும் ஆக்சுவலாக வந்து 9:45க்கு ஒரு 9:30 இந்த மாதிரி கிளம்புவாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா குரூப்பாக அங்கே பாய்ஸ் just like me. Beautiful morning. I love it. So morning breakfast ready. இனிதே எங்கள் காலை தொடங்கி ஐயோ வீடியோ சொல்லலாம் இதான் கரெக்டாக கையில். ஆமாம், இனிதே எங்கள் காலை தொடங்கி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அடுத்த வேலையை செய்ய போகிறோம். ஆமாம். ஸோ மக்களே, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு போட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கிளம்ப போகுது இங்கேருந்து. இங்கேருந்து நம்மளை கிளம்பி எங்கே நம்மளை வந்து பிக்கப் பண்ணாங்களோ அங்கேயே போய் ட்ராப் பண்ண போகிறாங்க. ஸோ அதோட நம்மளோட போட்டிங் ஓவர் ஆக போகுது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒயரெல்லாம் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் வந்து கட்டிடுவாங்க. அன்டாக் பண்ணுவாங்க போட்டை. அன்டாக்கிங் பண்ணிவிட்டு நம்ம கிளம்ப போகிறோம். புட்டாக இருக்கலாம் தான், பட் டான் இஸ் ஓவர். சக்ஸஸ்ஃபுல்லி அன்டாக் பண்ணியாச்சு. இங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். க்ரூசிங் ஸ்டார்ட்ஸ் அகெயின். ஏஜாஸ் ப்ரோட சில் பண்ணிருக்கிறாரு, வைப் பண்ணிருக்கிறாரு சாங் கேட்டு. வெளியில் பியூட்டிஃபுல்லாக இருக்குது மார்னிங். நேற்றுக்கெல்லாம் சரியான க்ளவுடியாக இருந்துச்சு. இன்றைக்கி ஆக்சுவலாக வந்துட்டு நல்ல வெயில். இது நேற்று இருந்தால் கொஞ்சம் சன்செட்டும் பார்த்துருந்துருக்கலாம். பட் இட்ஸ் நைஸ்.
இங்கே ஏஜஸ் ப்ரோ தனியாக சில் பண்ணிருக்காரு. இந்த வியூ சூப்பராக இருக்குது. இந்த வியூவில் ஏஜஸ் ப்ரோவும் சூப்பராக இருக்காரு. விட்டமின் டி வாங்கிட்டு இருக்கேன். விட்டமின் டி வாங்கிட்டு இருக்கீங்களா? செம ப்ரோ செம. வீட்டுக்கு ஃபங்க்ஷன் வச்சா ஃப்ரண்ட்டில் பந்தல் போட்டு நம்ம சேரு டைனிங் டேபிளெலாம் வைப்போம். ஆனால் அந்த வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஒரு மண்டபத்தையே போட்டை கொண்டு நிறுத்திட்டாங்க. இதுக்குள்ளே என்னென்னா ஜஸ்ட்டு உங்களுக்கு டேபிள் சேர்ஸ் மட்டும்தான் இருக்குது. இது நீங்கள் பார்ட்டி ஹாலாக யூஸ் பண்ணிக்கலாம், புஃபேக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 50-100 பேர் வந்தாங்கன்னா அழகாக உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். வேறு லெவல் ஐடியாவில் செம. இந்த வீட்டு ஃபங்க்ஷன் தான் நினைக்கிறேன். சூப்பர் ப்ரோ செம. ஒரு வீடும் அழகா டிப்பிக்கல் கேரளா ஸ்டைலில் ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன போட்டு, ஒருத்தர் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பீட் போட்டு, நார்மல் போட்டு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் vlog guys. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு அந்த போட் ஹவுஸ் புக்கிங்கு கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் போடுறேன். உங்கள் ட்ராவல் பிளானுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன் guys. Until then, Shalson signing off. Tata bye bye. Love you all. Take care.